பிரேக் ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும் ஃபுல்லாக. பிடிச்சிட்டிங்களா? ரெண்டாவது பிரேக்கை பிடிக்கணும். மூணாவது நியூட்ரல் போடணும். பண்ணிட்டீங்களா? இந்த டிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. சொல்லியிருக்கீங்களா நியூட்ரல் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுங்க. அக்கா நான் பொறுமையாக தான் சொல்லிக்கிறேன். இல்லை இதுக்குள்ள இது புதுசாக இல்லை பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு பிரச்சனை இல்லை, அது போயிடும். இல்லை இது 2-3 நாள் இந்த ரோட்டில் ரோடு மாற்றி மாற்றி ஓட்டினா தான் நமக்கு பழக முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டேன். நம்ம வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிடுங்க கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக கொஞ்சம் முன்னால் விடுங்க. லைட்டாக ஒரு நூறு இப்படி இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. ஒரு நூறு முன்னால் விடுங்க. எக்ஸைட்டரில் கால் போகவே கூடாது. கிளச்சில் தான் ஓட்டணும். கிளச்சில் தான் ஓட்டணும். மறுபடியும் பிரேக்கை பிடிச்சி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி நிறுத்திக்கும். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் சுற்றி வச்சுக்கணும். ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கணும். சுற்றி வச்சிங்களா? எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல உங்களுக்கு? பின்னால் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க, முன்னால் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க. எல்லாம் கிளியர். வண்டி எதுவும் இல்லைங்க போது அப்படியே வண்டியை மூவ் பண்ணினா போயிடும். போகலாம். மெதுவாக மெல்ல மெல்ல மூவ் பண்ணுவோம். டூ வீலர் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் மெல்ல மெல்ல மூவ் பண்ணி தான் ஆகணும். டூ வீலர் 1-2 வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மெல்ல மெல்ல மூவ் பண்ணி தான் ஆகணும். போகலாம் போகலாம். அப்படி இந்த கட்டுக்குள்ளே போயிடலாம். திருப்பி வண்டி இதில் போயிடலாம். அதில் போயிடலாம். அவ்வளோதான். அப்படியே மாற்றி சரிங்க மாற்றி போகலாம். பிரேக்கை விட்டுருங்க. வண்டி யூட்டன் பண்ணிட்டீங்க. வேலை முடியும். அவ்வளோதான். இப்போ லைட்டாக எக்ஸைட்ரு. லைட்டாக எக்ஸைட்ரு. அம்மா ஃபோன் நான் எடுத்துகிட்டே வரல சார். தேர்ட் கியர்லேயே போகலாமாங்க? இல்லை அக்கா ஸ்பீடு வச்சானா கியர் தேர்டில் போகலாம். ஸ்பீடு கம்மியானா மறுபடியும் செகண்ட் போட்டுக்கலாம். நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கீரை மாற்றணும். நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் கீரை மாற்றணும். சரிங்களா? தேர்டு கியர் செகண்ட் கியர்ங்கிறத விட நம்ம என்ன ஸ்பீடில் போகிறாங்க குழி இருக்குது. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க. ரெண்டாவது கிளச்சை பிடிங்க. ஸ்பீடு கம்மியாக பிரேக் மெதுவாக பிடிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ரெண்டாவது கியர் போட்டுங்க. ரெண்டாவது கியர் போகலாம். இப்போ லைட்டாக எக்ஸைட் பிடிக்கணும். வண்டி போவோம். நீங்கள் அதாவது நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதையும் பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் மெயினில். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுறதையும் பதிவு பண்ணிக்கோங்க. ரைட்டில் போகணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கீங்க. நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட் கொடுக்க நிறுத்திடணும். பிரேக்கில் லைட்டாக காலு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். செகண்ட் கியர் போட்டு பிரேக்கை மிதிச்சிங்கன்னா நின்றுடும். சரிங்களா? பிரேக்கை மிதிக்கக்கூடாது. நமக்கு தேவைப்படும் போது நிறுத்திக்கலாம். போல 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 இன்னும் போல இதில் போகலாம். இப்போ திருப்பி திருப்பி ஃபஸ்ட்டு அக்கா அக்கா ஒரு நிமிஷம். அக்கா அக்கா வண்டி இப்படி நிற்கட்டும். இப்போ யார் வந்து கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. சரிங்களா? போகலாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண நினைங்க. ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. லைட் எக்ஸைட் கொடுங்க. இப்போ அங்கே வண்டி வருது, இங்கே வண்டி வருது. ஐயோ அது வேணாம். அது வேணாம். எக்ஸைட்னு கால் எடுங்க. கிளச்சை பிடிங்க. ரெண்டாவது கீர் போடுங்க. பயப்படாதீங்க. பயப்படுறது கம்மி பண்ணி. சரிங்களா? இங்கே தான் சைக்கிளை தாண்டி போய்க்கலாம். நம்ம அந்த டைப்னால் நிறுத்திக்கலாம். எப்படி நிறுத்தணும் தெரியுமில்ல உங்களுக்கு? வண்டி நிறுத்தா மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு போகணும்.
போகலாம். ஃபஸ்ட் கியர் போடுங்க. தாண்டி போகலாம். அந்த வேன் தாண்டி போகலாம். அப்போ நிறுத்தணும். இப்போ நேராக போயிட்டு வேனில் இடிச்சிருமில்ல, அப்போ தாண்டி போகணும். இங்கேருந்து நம்ம தாண்டி போகணும். கணக்கு புரியுதுங்களா? சரிங்க, திருப்புங்க. அக்கா அவங்க வரட்டுக்கா. நீங்கள் அக்கா அவங்கள நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. போகலாம். இப்போ ஆர்ன் அடிக்காதீங்க. போகலாம். மாற்றி நான் இருக்கேன், பயம் இல்லைங்கக்கா. நீங்கள் பயப்படவே கூடாதுங்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் இப்போ வண்டி வெளியே வந்துருச்சுல்ல, இப்போ நான் என்ன பண்ணேன்? ரெண்டாவது கீர் எக்ஸைட்னு கால் எடுத்து ப்ளஸ் பிடிச்சி ரெண்டாவது கீர். அக்கா ஃபஸ்ட்டு அந்த பயத்தை டிலேட் பண்ணுங்கள். பயம் இருக்கிற வரையும் உங்களால் வண்டி ஓட்டவே முடியாது. போடுங்க, மூணாவது கீர் போடுங்க. கை வந்துருச்சுல்ல, அது செய்யணும்னு நினச்சிட்டா நல்லதாக கெட்டதாக செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நல்லதாக இருந்தால் வச்சுக்கலாம், கெட்டதாக இருந்தால் திருத்திக்கலாம். சரிங்களா? சீக்கிரம் பிக்கப் ஆயிடுவீங்க. பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா பிக்கப் ஆக முடியாது. அப்படி இங்கேயும் மெதுவாக ஓவர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸைட் கொடுக்க நிறுத்திடுங்க. பிரேக்கில் காலை வச்சுங்க, கிளச்சை பிடிச்சிங்க. நாலாவது கீர் வந்தோம், ரெண்டாவது கீர் போட்டுங்க. அக்கா இஷெல்லாம் இல்லை, அக்கா இஷெல்லாம் வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க. ரெண்டாவது கீர் போட்டுங்க. போகலாம். கிளச்சு நீங்கள் பிடிச்சிங்க, நான் பிடிச்சேனாக்கா? கிளச்சு யார் பிடிச்சிருக்கணுங்க? இப்போ யார் பிடிச்சிருக்கணும்? அக்கா அந்த ஃபீல்டுக்குள்ளே போகாதீங்க, அந்த பயப்படுற ஃபீல்டுக்குள்ளே போகாதீங்க. என்னால் முடியும்டா, நீங்கள் வாங்கடா, எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா, பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மெயின் சீட்டுக்குள்ளே போங்க. என்னால் கார் ஓட்ட முடியும், என்னால் மெயின்டைன் பண்ண முடியுங்கிற மெயின் சீட்டுக்குள்ளே போங்க. யாருக்கு சொல்லுங்க ப்ரோ. கூப்பிட்டதுக்கு சார் இருங்க சார் லைன்ல சொல்லிட்டு உடனே போட்டாங்க. போட்டு அந்த கஸ்டமர் என்ன பார்த்தா என்ன சொன்னீங்க, என்ன பண்ணி தரலாம் அப்படின்னு கேட்டா. அப்படி சரி இது பென்சில் 3 ரூபா, அது 9 ரூபா. எங்க எவ்வளோ உங்க வை எதையும் குழப்பாதீங்க. நமக்கு வண்டி நிதானமாக இருக்குது, நம்மளும் நிதானமாக இருக்கும். சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே. அப்புறம் வந்து இன்னும் கேட்டாங்க. அப்பதான் சொன்னேன், வேண்டாம் சார், நாங்கள் வந்து கேட்டது பேசிக்க மாடல. இந்த அக்கா பேசிக்கு வந்து வர 1.5 மாதம் ஆகணும். இதுக்கு அடுத்த மாடல இருக்கிறத காட்டி தான் நாங்கள் வண்டியை பார்த்து அவங்க எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி காட்டி தான் ஓகேன்னு எடுத்தோம். ஆமாம், இந்த வண்டி தான் நீ எடுக்கணும்னு சொல்லி தான் காட்டினாங்க. அப்படி எங்களுக்கு அதில் வந்து அந்த மெரே எங்களுக்கு வரல. தக்காளி 15 ரூபா 20 ரூபா. ஏன் வரலன்னு கேட்டதுக்கு இவங்க இல்லை, அது கஸ்டமர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க கேட்டது அந்த கஸ்டமர் தான் பார்த்தோம். நம்ம பார்த்தா புது வண்டி பார்த்தோம்ல. ஆமாம், கஸ்டமர் வண்டி பார்த்தோமா இல்லை புது வண்டியாக இருந்துச்சு? புது வண்டி கஸ்டமர் புக் பண்ண வண்டி தான் அது. ஆமாம், கேட்டா அது கஸ்டமர் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், அந்த வண்டி நம்ம காட்டின வண்டி. அது எப்படி பண்ணி வைப்பாங்க? அதை சொல்றாங்க 100 ரூபா. நீங்க என்ன பிரைவேட் எல்லாம் பேச எல்லாமே சொல்லி தான் கொடுத்தேன். நம்ம ரோட்ல போனாங்க. நீங்க பிரைவேட் லைன்ல விட்டு நீங்க கான்சல் வாங்க, நான் பேசுறேன் அப்படிங்கிறாரு. கான்ஃபரன்ஸ் போடுங்க, ஒரு 10 நிமிஷம் நான் லைனுக்கு வரேன், கான்ஃபரன்ஸ் போட்டுக்கலாருங்க. சரிங்க, நீங்க பேசிட்டு நான் எனக்கு கூப்பிட்டு நீங்க கான்ஃபரன்ஸ் நீங்க தான் போடணும். சரி ரைட், 10 நிமிஷம் நான் கூப்பிடுறேன். ஓகே, நீங்க கேளுங்க. நான் டிரைவிங் இப்போ இந்த போர்டுக்கு பண்ணி தரங்குது. இப்போ பண்ணி தரங்குது. கேட்டா நான் பார்க்காம சொல்லிட்டேன். அவங்க பண்ண பார்த்தா தெரியுமா, நான் வெளில போயிட்டாமா, அப்பா தெரியலன்ட்டாமா, அது இல்லன்ட்டாமா, காசு நான் சொல்லிட்டாமா. இப்போ நான் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார், பண்ணி தரேன் அப்படிங்குது அந்த இது ஃபிளைட்டு. சரி, நேற்று வச்சு மேடம் காசு கேட்டீங்க, அதுக்கு என்ன நம்மளோட நேற்று கேட்டதுக்கு 7 8 காசு கேட்டீங்களா அப்படின்னு. சார் நீ வண்டியில போயிட்டு கேட்டீங்க, எனக்கு வந்து பார்க்காம சொல்லிட்டேன். நீங்க காலையில கூப்பிட்டு சொல்லணும், நீங்க நிறைய மேனேஜர் வெளியே இருந்தாங்க. கூப்பிட வேண்டிய ஆளு கூப்பிட்டாதான் வேலை நடக்கும்.
சரி ரைட் ஓகே. நான் ஒரு 1/2 மணி நேரம் 20 லைனுக்கு வரேன் உங்களுக்கு. உங்க வேலையை முடிச்சுட்டு வரீங்க. ஓகே ஓகே ஓகே. அது எனக்கு நல்லா யாருக்கும் அவங்க கஸ்டமர்லாம் பார்க்கலாம். அவங்க சொன்ன இதுதான் உங்க வண்டி சொல்லி தான் காட்டணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏமாத்திட்டாங்க நம்ம. ஒரு 20 நிமிஷம் லைனுக்கு வரேன். ஓகே. ஏன் சாமி நம்ம இந்த வண்டி பின்னாலே போகலாம். நீங்கள் எதையும் குழப்பிக்காதீங்க. நீங்கள் நிதானமாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மீன் செட்லேயே வாங்க. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் அங்கே டிராக்டர் போகுது, நம்ம இவங்களை தாண்டலாமா வேண்டாமா நிற்கலாமா அதெல்லாம் எதுவும் வேணாம். நம்ம நிதானமாக இருக்கோம் அப்படிங்கிற மீன் செட்லேயே போங்க. சரிங்களா? நம்மளுக்கு பின்னால் வந்து யார் நடிச்சு அவங்க நம்ம தாண்டி போனால் தாண்டி போயிட்டு போகிறாங்க. நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரிங்களா? நமக்கே இங்கே வேலை இல்லை. அவர் 6 நடிச்சு தாண்டி போகணுன்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் அவரை பார்த்து யோசிக்காதீங்க. நம்ம நிதானமாக இப்போ 3வது கீழே நீட்டாக போயிட்டுருக்கோம். சரிங்களா? போகலாம். கீழே இறக்காதீங்க. வண்டி பின்னாலே போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தூரம் கேப்பே வச்சுக்கோங்க. முன்னால் போக வேணும். ஸ்லோ பண்ணுங்கள். வண்டி முன்னால் போகுது தெரியுதா? நம்ம இவ்வளோ தூரம் மெதுவாக போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டாங்கிறேன். நமக்கு அது வேண்டியது இல்லைங்கிறேன். நம்ம அந்த வண்டி நெருங்கவும் கூடாது. நம்ம ஒரு 10 அடி 20 அடி பின்னாலேயே தான் நிற்கணும். நமக்கு நெருங்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? வண்டி ஸ்பீட் டவுன் ஆச்சுன்னா கியர் செகண்ட் கியர் கூட போட்டுக்கங்க, தப்பு இல்லை. ஸ்டியரிங் கண்ட்ரோலில் வந்துச்சு, பிரச்சனை இல்லை. அந்த பயம் டிலேட் ஆகிட்டா நீங்கள் தெளிவாகிடுவீங்க. அந்த பயத்தை விட்டு டிலேட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் அதாவது ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. நீங்கள் செகண்ட் கியர் போட்டிருக்கணும். கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. எக்ஸைட் மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். நமக்கு எக்ஸைட் வேண்டியது இல்லையே, நம்ம தாண்ட போகிறதும் இல்லை. அப்புறம் எக்ஸைட் மிதிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணுறதா இருந்ததுன்னா எக்ஸைட் மிதிக்கலாம், 3வது கீர் போகலாம், தாண்டி போகலாம். நமக்கு அந்த வேலையே இல்லையே. இப்போ நம்ம பின்னால் நிதானமாக போகலாமே. இப்போ 20 கிலோ அப்படியே ஆஃப் ஆகாதுல்ல, செகண்ட் குரூப் ஆஃப் ஆகாதுல்ல கிளாஸ் மாட்ட கூட ஒரு 10 நிமிஷம் டிரைவிங் முடிச்சு கூப்பிடுன்னு சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க, 2வது கிளச்சை பிடிங்க, வண்டி நிறுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி செகண்ட் இன்றைக்கி லெஃப்ட் போட்டுங்க, லெஃப்ட் போய்க்கலாம். செகண்ட்லேயே போயிடலாங்களா? தாராளம். ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க. பிரேக்கு பிடிங்கன்னா நிறுத்தக்கூடாதுக்கா. இங்கே ஸ்பீடு பிரேக்குக்கா. பட் நீங்கள் கிளச்சில் கால் எடுக்கிறீங்க, நான் பிடிச்சிட்ருக்கேன் தெரியுதா? வண்டி ஃபஸ்ட் கியர் போட்டுக்கங்க. இப்போ பிரேக் எதுக்கு பிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா வண்டி மெதுவாக போகிறதுக்கு பிடிக்கணும். நீங்கள் மிதிச்சிங்கன்றது நின்றுச்சு. அது தப்பு இல்லை, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். பிரேக் விட்டிங்கன்னா தான் போகும். விட்டிங்கன்னா போயிடும். கால் எடுத்துன்னு போகுதா? இப்போ எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுங்க, டச் பண்ணுங்க. 2வது கீர் போட்டு நம்ம ரோட்டில் போகும். ஸ்டடி பண்ணி கீழே இறக்கக்கூடாது. டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேட்குதுங்களா? ரோட்டில் போனீங்கன்னா சவுண்டு கேட்காது. இங்கே சார் ரிப்பீட்டாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வியே வராது. ஃபஸ்ட்டு அங்கே ஸ்பீட் பிரேக் வருதுங்களா? ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க, 2வது கிளச்சை பிடிங்க, செகண்ட் கியர் போடுங்க, மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும், பிரேக் விட்டுருங்க. கணக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஸ்டடி பண்ணி ஃபஸ்ட்டு குழம்பாதீங்க. உங்களுக்கு எந்த கேள்வி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காது. உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? நமக்கு இது இப்போ அந்த சூழ்நிலை வரும்போது நமக்கு அங்கே விட கிடச்சிரும். பட் அந்த சூழ்நிலை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 3வது கீர் பொண்ணுன்னு நினைக்கிறீங்க, போட்டுருங்க, தப்பு இல்லை. 6 நடிங்க.
யூஸ் பண்ண போயிடலாம். பட் இப்போ வண்டி ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, தெரியுதா? செகண்ட் கியர் போட்டு போகலாம். முன்னாடி இப்போ 3வது கியர். அங்கே வளைவு வருதுங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸைட் கொடுக்குறது கால் எடுத்துருங்க, சரிங்களா? 2வது பிரேக்கில் லைட்டாக பெருவிரல் மட்டும் வச்சுக்கோங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. வண்டி நீட்டாக போகுதுங்களா? இப்படி அழகாக திரும்புதான்னு மட்டும் பாருங்கள். திருப்புங்க, திருப்பி வச்சுக்கலாம், ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போகுதா? தேடிக்கிலே போயிடுச்சுங்களா? நிறுத்தியும் கூட திருப்பிக்கலாம், பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸைட்னு கால் எடுத்துருங்க, பிரேக்கில் லைட்டாக கால், கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கிங்க, செகண்ட் கியர் போட்டுக்கங்க. யார் இல்லைன்னா அப்படியே மெதுவாக திருப்பிங்க, யார் இல்லையா அப்படியே மெதுவாக திருப்பி நம்ம ரோட்டை திருப்பிங்க. கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போயிடும். போகுதா? ஸ்டடி பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? என்ன தண்ணி? ஓகே ஓகே, டவுட் கிளியரா? பட் இது ரிப்பீட் 4-5 நாள் ஆகும்போது உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிரும். பட் அதுக்குள்ளே உங்களுக்கு இல்லை, நீங்கள் கேள்வியாக உங்களுக்குள்ளேயே கேட்டுட்ருக்காது. நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், நான் இங்கே சும்மா தான் உட்காந்துருக்கேன். நான் உங்களுக்கு உங்க கூட பேசி தான் வந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். ஏதோ ரொம்ப எமர்ஜென்சிக்கும் போது தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக பிடிச்சி தான் போட முடியும். வளர்ட்டுறது இல்லை, நீங்கள் பயப்படுறீங்க, வேற ஒன்று. எக்ஸைட் விட்டுருங்க, இப்போ எக்ஸைட் கால் எடுத்துருங்க, பிரேக்கை பிடிங்க, கிளச்சை பிடிங்க. அக்கா பிரேக்கை பிடிங்க, கிளச்சை பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ரிலாக்ஸ் ஆகுதா? இந்த வளர்ட்டை நிற்கிதா? இப்போ 3வது கியர் போட்டு போங்க. சரி, வண்டி நிறுத்திக்கிட்டீங்க, நிறுத்தி 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 ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. ரிலாக்ஸ் ஆகிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது நடு ரோடு, இன்னைக்கு நிறுத்திக்கலாம். ஆமாம், இது எல்போர்டு வண்டி, அதனால் பிரச்சனை இல்லை, சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு போய்க்கலாம். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு பிரேக்கையும் கிளச்சையும் பிடிச்சி ரிலாக்ஸ் ஆகிடணும். ஃபஸ்ட்டு பிரேக்கையும் கிளச்சையும் பிடிச்சி ரிலாக்ஸ் ஆகிடணும். ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் இன்றைக்கி நிறுத்தினா எந்த தவறும் கிடையாது, சரிங்களா? போவாங்க, பிரேக்கை விட்டுருங்க. அது 3ல் வரும்போது இதை விட்டுருங்க. அது 2வது ஃபீல் பண்ணாதீங்க. 3வது கியர் போட்டு ஹேண்டில் கண்ட்ரோல் வரணும், கீர் விழுக மாட்டேங்குது, கிளச் விழுக மாட்டேங்குது, நுணுக்கங்கள் வர மாட்டேங்குது, அந்த ஃபீல் வேணாம். வரும், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னும் 4 இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க. நம்ம 5 நாள் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய அந்த ஒரு எண்ணம் ஏன் யாருக்குமே வர மாட்டேங்குது, எனக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம ஒன்றுமே தெரியாமல் வந்தோம், நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்ற எண்ணம் வந்து டிரைவிங் வரவங்க யாருமே அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கன்னு இல்லை, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. தப்பு செஞ்சதாக்க திருத்திக்க முடியும், தப்பு செய்யாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, எல்லா முருங்கைமரமும் பழுத்துச்சு. முருங்கைக்காய் வரும்போது சரியா போச்சு. அப்போ நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் வீட்டில் வரல, இந்த 2 வீட்டில் நான் வெட்டி பொறிச்சு போய் 10 காய் 20 காய் என்னடா பண்ணுறது அப்படி யோசனை. நாளைக்கு கொண்டு வந்துடுங்க. ஸ்பீடு பிரேக் இருக்காக்கா? அக்கா ஃபஸ்ட்டு எக்ஸைட் கால் எடுத்துடணும், பிரேக் பிடிக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். பக்கத்தில் பிரேக்கில் கால் எடுக்காதீங்க, மெல்ல மெதுவாக. இப்போ செகண்ட் கியர் போட்டுக்கங்க, அப்படியே காலை எடுத்தீங்கன்னா வண்டி போயிடும். பிரேக் விட்டுருங்க. இங்கே ஒரு முறைக்கு எவ்வளோ கிடக்குது? ஒரு 4 நாள் கூட சொன்னேன், 5-6 காய் எடுத்துட்டுங்களா? இல்லை, நாளைக்கு நான் கொண்டு வரேன். நாளைக்கு நான் திங்கக்கிழமை. சரி, கீரையை கொண்டு வந்து.
லைட்டாக எக்ஸல் அக்கா ஒன்று ரிலாக்ஸ் நம்ம குழப்பம் இருந்தோம்னா அதை விட்டுறணும், நிதானம் ஆகணும். எதுவுமே பண்ண வேணாம், ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னால் கார் போய்க்கிட்டோம், அவர் போட்டு விட்டுருங்க, அக்கா ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? போய் அவ்வளோ மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு பிடிக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கலாம். சரிங்களா? அக்கா கீரில் ஒன்றும் இல்லை, அப்படியே மேலே ரெண்டையும் விட்டோம்னா வண்டி போகும். நம்ம இங்கே நிறுத்திக்கலாம், அந்த கார் வந்துடட்டும். இப்படி கேப்பில் நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மெதுவாக மூவ் பண்ணிக்கலாம். அந்த கார் வந்துடட்டும். அது வெள்ளரிக்காய் இல்லாமல் இது வாழைப்பழம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு ரெடி ஆகிக்கிறோம் அக்கா. ஸ்டேரிங் திருப்பி வச்சுக்கணும். போகலாம். கிளச்சு 1 2 3 நிறுத்தணும், பிரேக் விடணும். போகுதா? ஸ்டடி பண்ணி தாண்டிக்கலாம். ஸ்பீடு பிரேக் தாண்டி நம்ம அதுக்கு முன்னாடி ஐடியா பண்ணிக்கலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர் 2வது கீர் போட்டுக்கலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர் 2வது கீர் போகலாம். ஒன்றுமே பண்ணல, ரிலாக்ஸ் மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? மறுபடியும் கிளச்சை பிடிச்சி செகண்ட் கீர் போடுங்க. நம்ம ரோட்டில் போகலாம். தப்பு நடந்தால் ஒரு செகண்ட் நம்ம திருத்திக்கலாம், வெயிட் பண்ணுவோம். நடந்துச்சு என்னமோ பண்ணிட்டேன், நிதானத்துக்குள்ளே வாங்க, அவ்வளோதான். லைட்டாக எக்ஸைட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி போகுதா? நடந்த உடனே திருத்தணும்னு நினைக்க திருத்த முடியாது. நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும், இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. ஸ்பீடு பிரேக் வருதுங்களா? இது மேடு, லைட்டாக எக்ஸைட் கொடுங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, செகண்ட் கீர் போட்டுங்க. இப்படி கிளச்சை பாதி 3ல் நிறுத்தணும். 3ல் நிறுத்தினா தான் போகும். நான் ஹெல்ப் பண்ணுறது தெரியுதா? நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுது உங்களுக்கு? சரி, நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு நிறுத்திக்கலாம். அங்கே எதாவது வண்டி வருதான்னு பார்த்துட்டு வண்டி போய்க்கலாம். வண்டி எதாவது வருதா? லாரி வருது, மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போய்க்கலாம். போகலாம், மெல்ல மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அங்கே வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் போகணும்க்கா. லைட்டாக எக்ஸைட் 2வது கீர் ஸ்டடி பண்ணி ஸ்டடி அந்த ரோட்டில் போகணும். இந்த ரோடை பிடிச்சிட்டா அப்படியே ஓடிடலாம். போடுங்க. நாளைக்கு லீவ் விட்டுருவனே. நாளைக்கு சண்டே மறந்துச்சு, 4 கிழமையே தெரியலங்கிற. ட்ரை பண்ணுறேன். என் வீட்டில் நிறைய பூத்துட்டு இருந்துச்சு, எல்லாம் வெட்டி விட்டுட்டேன். தொட்டியில் தான் வச்சுருக்கேன். சரி, அந்த இதெல்லாம் மட்டும் பண்ணாங்க, மெதுவாக நம்ம நிதானமாக போகலாம். நம்ம என்ன வேணால் காருக்குள்ளே பேசிக்கலாம், ஜாலியாக வண்டி ஓட்டலாம். எனக்கு அதை பற்றி எந்த இஷ்யூ கிடையாது. பட் நிதானமாக இருக்கணும். இதையே சொன்னேன், வாயாடாமல் பேசாமல் என்ன வேணாலும் அக்கா பேச வேணாம்னு இருக்க மாட்டேன். சொன்ன வாட்ச் நான் காமிக்காமே இருந்தேன். மிஸ்டேக் பண்ணுறதெல்லாம் பார்த்ததை சொல்லுவாரு, வாயாடிட்டே இருக்கு. நீங்கள் ஜாலியாக பேசுங்க, பிரச்சனை. நீங்கள் சூப்பராக ஓட்டுறீங்க. இப்போ 5 நாளைக்குள்ள இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸில் வேறு லெவல் தான், தப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஆஃப் பண்ணால் வண்டி எடுக்கிறீங்க, அதுவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. எத்தனை பேர் ஆஃப் பண்ணுவாங்க தெரியுமா? நீங்கள் வண்டி ஃபஸ்ட்டு கீழே மூவ் பண்ணும்போது ஆஃப் பண்ணாமல் எடுக்கிறீங்க, அதுவே பெரிய வேலை தான். நான் ஒன்றே ஒன்று பண்ணது என்னன்னு தெரியுங்களா? மேனுவலில் பழகிட்டு ஆட்டோமேட்டிக் கார் ஹாப்பி ஆயிடுச்சு. அது வேலையே இல்லையா, அதில் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. அது இப்போ இதுதான் ஈஸியாக தெரியுது எனக்கு. இல்லை, மேனுவல் தான் ஈஸி. என்ன சாமி? அப்படியே இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க, ஓரமாக போயிடலாம். நிறுத்திட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு தடவை எடுத்துக்கலாம். சரிங்களா? மறுபடியும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் போய் எடுத்துக்கலாம். அப்படியே ஓரமாக தான், அப்படியே ஓரமாக தான். எங்கே கம்ஃபர்ட்டாக அங்கே நிறுத்திக்கலாம்.
ஓரமாக வந்துடணும். சரிங்களா? மறுபடியும் இப்போ இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறோம். கிளச் எப்படி நிறுத்துன்னு தெரியுங்களா? 1 2 3ல போதுங்களா? நம்ம ரோட்லேயே போகிறோம். நீங்கள் அந்த ரைட்டில் போகணும்னு நினைக்காதீங்க. பாருங்க, 2வது கியர். பரவாயில்ல. எக்ஸைட்டை மிதிக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம இதுலேயே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுங்க, 3வது கியர் போட்டுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிக்காம போட முடியாது. அது கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டோமா இல்லையாமன்னு தெரியாமல் அந்த காலை வழியால தான் ஆஃப் கிளச்சா வச்சுக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு பின்னால் வர வண்டியெல்லாம் பார்த்து தேட வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம போகணும். அப்போ ரிலாக்ஸாக இருந்தால் தான் போக முடியும். இப்போ எக்ஸைட்டு காலை எடுங்க, பிரேக் பிடிச்சிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்க. டக்கு லெஃப்ட் வந்து பிரேக் வந்து லைட்டாக தான் பிடிக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். திருப்பி ஸ்டடி ஆகுதுங்களா? ஸ்டடி ஆகிடுச்சிங்களா? அவ்வளோ. இப்போ கிளச்சை விட்டு எக்ஸைட் பிடிச்சி வண்டி போகும். அதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் ஓகேவா? நாளைக்கு இதே ரோடு வரலாம், ஒரு 2 நாளைக்கு இந்த ரோடு வரும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரோடு வரலாம். அப்போ நம்ம ரோடு மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த வருது, என்ன பண்ணும்? ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. அப்படியே 2வது கியர் போட்டுக்கணும். கிளச்சை பிடிச்சி 2வது கியர் போட்டுக்கணும். நம்ம எப்படி இந்த ஆட்டோ பின்னாடி இழுத்திக்கணும். ஓகே தானே? அவ்வளோதான். இப்போ நியூட்ரு பண்ணுங்கள். அந்த ஹேண்ட் பிரேக் பிடிச்சி நேராக மேலே எடுத்துருங்க. வண்டி ஆஃப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வண்டி நிறுத்திட்டோம். இப்போ வரைக்கும் கிளச்சை பிடிச்சி தான் இருக்கும். இப்போ வலி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, தெரியுதா? கிளச்சை பிடிக்கிற வலி கம்மியாகிடுச்சு, தெரியுதா? முதல்ல இருந்ததுக்கு இப்போ அப்படியே வலி. இன்னும் 2 நாள் போகும்போது அந்த வலியே தெரியாது. கரெக்டுங்களா? சரிங்களா?